அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இம்தியாஸ் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கண்டா, இப்போ தங்கம் ஆண்களுக்கு ஏன் ஹராமாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்து விசேஷ காலங்களுக்கு தங்கம் அணிந்து கொள்ளலாமா அப்படின்னு என்ன செய்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க. இந்த தங்கத்தை பொறுத்தளவுக்கு ஆண்கள் அணுவதற்கு தெளிவான தடை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த சமுதாயத்தில் உள்ள ஆண்களுக்கு தங்கத்தையும் பட்டையும் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், தடை செஞ்சுருக்கேன், ஹராமாக்கியிருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதேமாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஆள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சஹாபி மோதிரம் போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த மோதிரத்தை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கத்திலான மோதிரம், அந்த மோதிரத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவர் நெருப்பு கங்கை என்ன செஞ்சுருக்கிறாரு போட்டிருக்கிறாரு, நரகத்தினுடைய நெருப்பு கங்கை போட்டிருக்கிறாரு என்று சொல்லி அதை கலட்டி வீசிடுறாங்க. கலட்டி வீசிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க. அப்போ அவர்கிட்ட சொல்லப்படுது, நீங்கள் மோதிரத்தை எடுத்து வேறு எதுக்காகவும் பயன்படுத்திக்கிறங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கலட்டி எரிஞ்ச பொருள் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த நகை அணிவது, தங்கம் அணிவது நரகத்தினுடைய நெருப்பு அணிவதற்கு சமம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால என்ன செய்யக்கூடாது, ஆண்கள் போடக்கூடாது. ரெண்டாவது, இன்னைக்கு சயின்ஸ் ரீதியாகவே ஆண்களுக்கு தங்கத்திலான அணிகலன்கள் அணிவதனால உடம்புல உள்ள வெக்கையெல்லாம் என்ன செய்யுது, வெளியேற்றுது. அதனால் ஆண்மை குறைவுலாம் ஏற்படும் அப்படின்ட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா தங்கத்தில் தான் அதிகமான சூடு வெளியாக்கப்படும். இப்போ மற்ற உலோகங்களை இங்கே நெருப்பில் காட்டிட்டு தண்ணியில் போட்டிலாக்க அந்த உலோகத்தில் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தங்கத்தில் மட்டும் என்ன செய்யாது, சூடு இருக்காது. பழுக்க காய்ச்சி ஊற்றிட்டு தண்ணியில் முக்கி எடுத்து கையில் எடுத்துருவாங்க. அது என்ன செய்யாது, சுடாது. சீக்கிரமாக என்ன செஞ்சிடும், உஷ்ணம் வெளியேறக்கூடிய ஒரு உலோகமாக இருக்கிறது. இது விலை உயர்ந்தது அப்படிங்கிறதுக்காக தடை செய்யப்படலை. இதை விட உயர்ந்த வைரத்தை போடலாம், பிளாட்டினம் போடலாம், அந்த மாதிரியெல்லாம் அணிஞ்சு கொள்ளலாமே ஒழிய ரசூலுல்லாஹ் தங்கத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, தடை செஞ்சுருக்கிறாங்க. அதோட சேர்த்து பட்டையும் என்ன செஞ்சுருக்காங்க, தடை செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி காவி ஆடை ஆண்கள் அணிவதையும் தடை செஞ்சுருக்கிறாங்க. செம்மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய காவி ஆடையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆண்களுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் இருக்குது. அது சிறிய அளவு அணிந்து கொள்ளலாமா அப்படின்ட்டா அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. சிறிய அளவுனா ரொம்ப தங்கம் கொஞ்சமாக இருக்கணும், மற்ற உலோகங்கள் அதிகமாக இருக்கணும், வெறும் தங்கம் மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஐம்பொன்லாம் சொல்கிறாங்கல்ல, அதில் 5 உலோகங்களில் தங்கமும் ஒரு உலோகமாக இருக்கும். அப்படி நம்ம அணிஞ்சு கொள்ளலாமே ஒழிய தங்கம் செம்பு சரிக்கு சமமாக அப்படி அணியக்கூடாது. சரிக்கு சமமாக இருக்கிறது சின்ன அளவு கிடையாது. ஒரு 5 பொருள் 6 பொருளோடு சேர்ந்து கொஞ்சமாக தங்கம் இருக்குமே, ஆனால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதிச்சிருக்கிறாங்க. சிறிய அளவு தங்கத்தை பயன்படுத்துவதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சஹாபி அறியாமை காலத்தில் ஒரு போரில் கலந்து அவருக்கு மூக்கு அறுபட்டுருச்சு. அப்போ அர்பஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட அவர் என்ன செய்தார்னா, வெள்ளியிலான ஒரு மூக்கு செஞ்சு மூக்கில் மாட்டிக்கிறாரு. மாட்டினா என்ன செய்யுது, கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் துருவாடை ஏற்படுது. வெள்ளியை பொறுத்தளவுக்கு அதில் அந்த சளிகள் இதெல்லாம் பட்டு என்ன செய்யுதுண்டா, அந்த கழும்பு மாதிரி ஏற்பட்டு கெட்ட வாடை வர ஆரம்பித்த உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே கெட்ட வாடை வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, நீங்கள் தங்கத்தில் செஞ்சு மாட்டுங்க, தங்கத்தில் அந்த மாதிரி என்ன செய்யாது, அந்த கழும்பு ஏற்பட்டு துரு ஏற்படாது, நீங்கள் தங்கத்தில் செஞ்சு மாட்டுங்கன்னு சொல்லி அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இந்த பல்லு உடைஞ்சவர்கள் தங்கத்தில் பல்லு கட்டியிருக்காங்களா இல்லையா, தங்கப்பல் கட்டுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாமா என்றால், அந்த மாதிரி செய்வதற்கு இந்த ஹதீஸிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், ஆதாரம் எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டு ஆடைகளை பொறுத்தளவுக்கு அதற்கும் சின்ன அளவில் என்ன செய்கிறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த நோய் பட்டிருக்காங்களே, சரி சுரங்க அந்த மாதிரியான நோய் இருக்கக்கூடிய அந்த மாதிரி உள்ளவங்க பட்டாடை அணிந்து கொள்ளலாம். ஏன்னா அந்த ஆடை ரொம்ப மென்மையான ஆடையாக இருக்கும், மேலே கிடக்கிறது தெரியாத அளவுக்கு இருக்கும். அது இந்த புண்ணு உரசுறது கொள்வது ஒன்றும் தெரியாமல் இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி பட்டு ஆடைகள் இந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் அணிந்து கொள்வதற்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி என்ன செய்யக்கூடாது, தங்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை விதிச்சிட்டாங்க. ஆண்கள் தங்கம் அணியக்கூடாது, பட்டாடை அணியக்கூடாது, காவி ஆடை அணியக்கூடாதுன்ற ரசூலுல்லாஹ் தடை வச்சிருக்கிறாங்க. ஆனால் தங்கத்தை சேமித்து வைத்துக் கொள்ளலாமான்னா சேமித்து வச்சுக் கொள்ளலாம். ஒரு ஆண்கள் சம்பாதிச்சு தங்க பிஸ்கட்டுகளாக, தங்கங்களாக, நகைகளாக எவ்வளவு வேண்டாம் என்ன செய்யலாம், அதற்கு உண்டான முறையாக சக்காத்தை கொடுத்து விட்டு சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்றால் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். தங்கம் என்பது ஒரு பொருளாதாரம், அது ஒரு பணம், அது ஒரு சொத்து, அது ஒரு மதிப்பு. அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், தாராளமாக சேமித்து வைத்துக் கொள்ளலாம். அதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை, அணிவதற்குத்தான் தடை இருக்கிறது. அதே மாதிரி ஒரு விசேஷத்துக்கு போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. தடுக்கப்பட்டுட்டா மொத்தமாக தடுக்கப்பட்டது தான். எந்த விசேஷத்துக்கு என்ன செய்யக்கூடாது, ஆண்கள் தங்க நகைகளை அணியக்கூடாது என்பது தான் மார்க்கம் சொல்லக்கூடியது. அதனால் தங்கத்தை ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்பது தான் மார்க்கம் சொல்கிறது.